திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஒருங்கோ சந்திரிகா. இந்த சைவ புலவர் வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற சைவ அபிமானிகள், சைவ புலவர் பயிற்சி எடுக்கின்ற மாணவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இதை இயக்கிக் கொண்டிருக்கிற கமலா ரவீந்திரன் அவர்களுக்கும் விசேஷமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆரம்பிக்க முதல் தேவாராயணத்தோடு நாங்கள் இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். தேவாரம் பாடப்படும். நன்றி, வணக்கம். மற்ற பேட்டன குன்று நின்று பாதமே மனம் பாவித்தேர் பெற்றாலும் பிறை தேனி நீர் பிறவாத தன்மை வந்து தினேன் கற்றலும் பிறந்தேனேன் பிறவா உனை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெருங்கரணங்கள் 4ம் சிந்தையாக குணமொரு 3ம் திருந்து சாத்துவிகமேயாக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்தினுள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆனை முகனார் முகநம்பிகை பொன்னம் பலவன் ஞான குருவாணி பதம் நாடு. ஓம் நம பார்ப்பதே பதியே ஹரஹர மகாதேவா. ஓம் நம பார்ப்பதே பதியே ஹரஹர மகாதேவா. ஓம் நம பார்ப்பதே பதியே ஹரஹர மகாதேவா. சிற்றம்பலம். நன்றி அம்மா. இந்த சைவ புலவர் சங்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற கமல்நாதன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை கூறி, மேலும் இந்த சைவ புலவர் சங்கத்துக்கு ஆசீர்வாதம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மூத்த சைவ புலவர்கள் அவர்களையும் சிறந்தாழ்த்தி வணங்கிக் கொண்டு, இன்றைய வகுப்பு ஆனந்தி அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை செலுத்தி, வராவிட்டாலும் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி, கமலா அம்மையாருக்கும் வணக்கத்தை செலுத்தி, இன்றைய வகுப்பை எங்களுடைய இலக்கண ஆசிரியை தில்லைமணி ஆசிரியர் அவர்கள் இன்றைய செந்தமிழ் இலக்கணம் என்ற பாடத்தை உங்களுக்கு கற்பிப்பார் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நன்றி நன்றி. இந்த வகுப்பிலே இணைந்து கொண்டிருக்கின்ற இளம் சைவ புலவர்கள் மற்றும் தமிழையும் சைவத்தையும் நுணுகி ஆராய்ந்து கற்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் செந்தமிழ் இலக்கணம் 2ஆம் பாகத்தில ஜாப்பருங்கலக்கு அருகில இருக்கிற ஜாப்பையும் சேரெடுத்ததோடு சேர்த்து அணி இலக்கணம், அந்த அணி இலக்கணம் தண்டி அலங்காரத்துல நாங்கள் பார்த்த 35 அணிகளையே நாகலிங்கம் பண்டிதர் தொல்காப்பியத்தை அடியொற்றி தண்டி அலங்காரத்தையும் வீர சோழியத்தையும் அடியொற்றி சிறந்த ஒரு விளக்கம் தண்டி அலங்கார ஆசிரியர் தண்டியடிகள் தண்டி என்று சொல்லப்படுபவர் சில விளக்கங்களை சொன்னாலும் நாகலிங்கம் பண்டிதர் அந்த மாணவருக்கு இலகுவாக விளங்கக்கூடிய வகையில இப்ப யாப்பிலேயும் அதையேதான் விளங்கப்படுத்தி இருக்கிறார். அது பாகம் 2 அமைந்திருக்கின்றது. உங்களோட பாடத்திட்டத்தில உள்ள நூல்கள்ல செந்தமிழ் இலக்கணம் பாகம் 1
நான் முன்னர் குறிப்பிட்டது போல தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் இப்ப நாங்கள் நன்னூல் காண்டியுரையும் விருத்தியுரையும் இளம் சைவ புலவர்களுக்கு காண்டியுரையும் சைவ புலவர்களுக்கு விருத்தியுரையும் அமையும் சில பாடத்திட்டமாக உள்ளது. அப்ப இந்த ரெண்டிற்கும் என்ன வேறுபாடு அல்லது என்ன ஒற்றுமை? தொல்காப்பியர் என்னத்தை சொல்லி இருக்கிறார், நன்னூலார் என்ன சொல்றார், பவனந்தி முனிவர் என்ன சொல்றார் என்று ஒரு விளக்கமாக, அது பெரிய ஒரு விளக்கமாக விரிவடைந்து கொண்டு போகும். அது குறுகிய அளவில தான். அப்படியே நீங்க நூலை வாசிச்சு பார்த்தால் மிக எளிதான வசன நடையில உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில இருக்கு. ஆனா அதுல என்னென்ன இருக்குன்றத நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். அப்ப அறிந்து கொள்வதற்காகத்தான் இன்றைய வகுப்பில இந்த செந்தமிழ் இலக்கணம் பாகம் 1 பெரும்பாலும் எழுத்ததிகாரத்துல வார பகுதிகளை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். காலம் எப்படியோ பார்த்து கொள்ளலாம். அப்ப உங்களோட கைகள்ல செந்தமிழ் இலக்கணம் பாகம் 1 இருந்தால் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். நேற்றைய தினம் வகுப்புல நிறைவு குறைக்க சொன்னா, இப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்கலாம். முதலாவது நாகலிங்கம் பண்டிதர் எழுத்ததிகாரம் என்றே தலைப்பு அதுல போட்டிருக்கும். சரியா? நாங்கள் தொல்காப்பியத்துல பாத்தீங்கண்டா இப்ப இதுலயும் என்ன நூலாசிரியரை பற்றி, நூலின் சிறப்புகளை பற்றி ஆசிரியரை மதிப்புரை அப்படியெல்லாம் அங்க முன்னுக்கு இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், இதுல பாயிரம் இருக்கும், இவர் தானே இயற்கையில தானே, இது விளக்கம் என்றபடியா இதுக்கு பாயிரம் வராது. சரியா? பாயிரம் வராது. அப்ப எழுத்ததிகாரம் என்ற தலைப்பில போட்டுட்டு முதலாவது எழுத்தியல் என்று தொடங்குற. இந்த எழுத்தியல் என்று சொல்லிக்கல நாங்க தமிழில உள்ள எழுத்துக்களை பற்றிய விளக்கம். எழுத்துக்களை பற்றிய விளக்கம் என்றால் நாங்கள் மொழி என்று பார்க்க முதலாவது தோன்றிய எழுத்து உயிரெழுத்து, அதனோடு இணைந்து தோன்றியது மெய் எழுத்து. இவை இரண்டும் முதல் எழுத்துக்கள் எனப்படும். முதலிலே தோன்றியது பேச்சு மொழி, பின்னர் அதற்கு வரி வடிவம் கொடுத்து எழுதப்படுவதால் தான் அதுக்கு எழுத்து. ஒன்று எழுதப்படுவது, மற்றது எழுத்து ஒலிப்பது. ஒவ்வொரு எழுத்தும் ஒலிப்பிலே வேறுபடும். அப்ப எழுதப்படுவது வரி வடிவம், எழுத்து ஒலி ஆக வரைக்கும் அது ஒலி வடிவமாக வரும் அல்லது வரி வடிவமாக வரும். அப்ப இந்த முதல் எழுத்தும் என்று சொல்லப்படுகிறதுல உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18மாக 30. இது தொல்காப்பியத்துல நூல் மரபில முதலாவது சூத்திரத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர ஈறுவாய் முப்பகுது என்ப. இத இப்படியே தொல்காப்பியர் சொன்னதை நாகலிங்கம் பண்டிதர் சொல்லி நன்னூலார் எழுத்து பற்றி சொல்லிக்கல உயிரும் உடம்புமா 30 முதல். நன்னூலுடைய எழுத்தியல்ல 4வது சூத்திரம் உயிரும் உடம்புமா 30 முதல். அப்ப உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18மாக 30 எழுத்து முதல் எழுத்து. அப்ப அடுத்தது சார்பெழுத்து என்ற ஒரு எழுத்து இருக்கு. சார்பு எழுத்து என்பது சார்ந்து வரன் மரபின், தொல்காப்பியர் சொல்றார், சார்ந்து வரன் மரபின் 3 அலங்கடை. சார்பு அதாவது இந்த முதல் நூலை சார்ந்து வார எழுத்து 3 என்று தொல்காப்பியர் சொல்றார். இப்ப கடந்த கால வினாத்தாள்களை பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு வினாவாக அமைந்திருக்க. இதுகளை நாங்கள் கொஞ்சம் தெளிவா பார்த்து கொண்டா சரி. அப்படி தொல்காப்பியர் சொல்லும் போது குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதம் என்ற 30 எழுத்தோர் என்ன? தொல்காப்பியத்து நூல் மரபில 2வது சூத்திரம் இது.
சரியா? அப்ப சார்ந்து வர்ற எழுத்து குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் என்ற 3. நீங்க நன்னூல்ல படிக்க 10 எழுத்துக்கள் சார்பெழுத்துன்னு படிச்சிருப்பீங்க. 10 எழுத்துக்கள் சார்பெழுத்துன்னு நாங்க படிச்சனாங்க. சரியா? ஓ, அப்படி படிக்கல பார்த்தால் அந்த 30 முதல் எழுத்தோட சரியா நன்னூலர் 10 வகையிலையும் 369 எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் வருது. அது அந்த கணக்கா வாய்ப்பாடு மாதிரி நீங்கள் நெடுங்கணக்கு போட்டு எழுதுனீங்கண்டா, இது நான் நன்னூல்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகப்படுத்தி பாருங்கோ. 369 எழுத்துக்கள் சார்பெழுத்துல நன்னூல்ல சொல்லப்படும். தொல்காப்பியத்துல ஆக குற்றியல் உகரம் ஆயுதம் என்ற 3 தான் அமையும். அப்ப இதுல என்ன நன்னூலர் கூட சொல்லுவது அந்த 3ஓட உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, உயிரளபட, ஒற்றளபட, குற்றியல் உகரம் முதல வந்தோட ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரியா? அப்ப இது 10 வகை நன்னூலார் சொன்ன சார்பு வகை. அப்ப இதுவும் 2க்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை கேட்க நாங்கள் தெரிந்து அதனுடைய விளக்கத்தை எழுதி கொள்ள வேணும். சரியல்ல? ஆனாலும் இந்த 3 சொன்னாலும் தொல்காப்பியர் 3 சொன்னாலும் அவர் ஐகார குறுக்கத்தையோ அல்லது ஔகார குறுக்கத்தையோ அல்லது மகர குறுக்கத்தையோ சொல்லாமல் விடையில. தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் என்ன, அதை சார்பெழுத்துன்ற வகையில சொல்லு. அதை ஞாபகத்துல வச்சிருக்கோம். அது நாகலிங்கம் பண்டிதர் ஒவ்வொன்றாக தனித்தனிய விளக்கம் கொடுத்து கொண்டு போற. அப்ப உயிர்மெய் எழுத்து படி பார்த்தால் உயிர்மெய் எழுத்து 212 தர 216 இப்படி அந்த முழுக்க கூட்டத்தான் 369 எழுத்து அங்க வருது. சரியல்ல? அதே போல ஆயுத எழுத்து தொல்காப்பியத்திலையும் சொல்லி இருக்கு, நன்னூல்லையும் சொல்லி இருக்கு. உயிரளபட இப்போ நேற்றும் செய்யுளில நாங்கள் பார்க்க உயிரெழுத்து, அதாவது அந்த சொல்லில வார எழுத்தோட நெற்றெழுத்தோட அருகில குற்றெழுத்து நீண்டு ஒளி. இது பெரும்பாலும் செய்யுள்கள்லாம் காணும், மிக குறைவு. அதையும் விளங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப உதாரணங்கள் நிறைய இருக்கு. நேற்றே 2-3 பாடல்கள் சொல்லிக்க அதுல 5 அளவிட வந்தது, அது உயிரளபடி என்று விளக்கம் கொடுத்தன. இதையும் நாங்கள் கேட்க அந்த இலக்கண கண் கொண்டு பார்த்தால் எங்களுக்கு விளங்குவது சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த உயிரளவிட உயிரெழுத்து இப்ப அளவெடுக்க நாங்கள் பார்த்துறாங்கள் எழுத்துல இன எழுத்து பார்த்துறாங்க. இன எழுத்து ஆனாக்கு ஆவன்னா இன. அப்ப ஆவன்னா நெட்டெழுத்தா இருக்கேக்க அளவெடுக்க அருகிலே ஆனா வரும். அதே போல ஐயன்னாவென்றால் ஈனா வரும், இன எழுத்து. இது நாங்க பார்த்தது. சரியா? மற்றது ஊவன்னாண்டா ஊனா வரும். இப்பொழுது நெட்டெழுத்தோட குற்றெழுத்து தான் அங்க அளவெடுத்து வரும். அப்படி அளவெடுக்க அதனுடைய மாத்திரை அளவும் வேறுபடும். மாத்திரை அளவும் வேறுபடும். அப்ப உயிரிழந்த சரியா ஆயுத எழுத்து குற்றியல் உகரம் நீங்க படிச்சிருக்கிறீங்கள். இத ஒற்றளபடியையும் பாருங்க. ஒற்றளபடியா என்ன, மெய் எழுத்துக்கள். சரியல்ல? ஒற்றளபடையும் உயிரளபடையும் அது எங்க வரும்னா செய்யுள்லாம் வரும்.
உயிரெழுத்து அளவெடுப்பது போல ஒற்றெழுத்தும் அளவெடுக்கும். ஒற்றெழுத்துண்டா நாங்கள் பொட்டு வைத்த எழுத்து செய்யுளண்டைகளை குற்றெழுத்து, நெட்டெழுத்து, ஒற்றெழுத்துன்னு மட்டும்தான் கேப்பில படிக்கிறாங்க. வேற வகை அங்க இல்லை. குற்றெழுத்து, நெட்டெழுத்து, ஒற்றெழுத்து. அப்ப இந்த மெய் எழுத்துன்னு நாங்க சொன்ன பொட்டு வைத்த 18 எழுத்தும் அதோட இந்த ஆயுத எழுத்தும் ஒற்றெழுத்துக்கு அடங்கும். அப்ப அது அளவு எடுத்து வரல். இப்ப திருக்குறள்ல நிறைய பார்க்கலாம். இல்ல இங்குங்கு என்று இருக்கும். சரியா? அப்ப அந்த என்ன மெய்யோ அது ரெட்டிக்கிற மாதிரி வரும். 2 தரம் அந்த மெய் எழுத்து வருவது குற்றளபடை. அது கூட உண்மை என்ன 10 தான் அதோட 10 கூட வரும். சரியா? அதை நாங்கள் பார்த்து கொள்ளணும். அடுத்தது குற்றியலுகரம். இது தொல்காப்பியர் காலத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எழுத்து வகை. குற்றியலுகர சொற்கள். அப்ப குற்றியலுகரம் என்ற நாங்கள் என்ன வல்லின மெய்களின் ஏறி வரும் உகரம்தான் குற்றியலுகரம். தனி குற்றெழுத்து அல்லாத, அதை விளங்கிக் கொள்ளணும், தனி குற்றெழுத்து அல்லாத மற்ற எழுத்துக்களின் பின்னே சொல்லின் இறுதியில் வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரத்துக்கு பேர்தான் குற்றியலுகரம். இது கடந்த கால வினா பத்திரத்துல பல தடவை வந்திருக்கு. இதை நாங்கள் பேர்ந்து குற்றியலுகரத்தின் வகை கேட்டால் 6 வகை குற்றியலுகரம் எங்களுக்கு தெரிய வேணும். நாங்க நன்னூல்லையோ தொல்காப்பியத்திலையோ அல்லது காண்டியூரையோ வித்தியோ இங்க என்னென்ன படிச்சிருக்கிறோம். அல்லது நீங்கள் இலக்கண சுருக்கம் இத்தனை இலக்கண புத்தகங்களை படிச்சாலும் எங்களுக்கு அடிப்படை காண்டியூரை யாருடையது, வித்தியுரை யாருடையது எங்களோட பாடத்திட்டத்துல இருக்கு. அதை அடியொட்டி பார்க்க வேண்டும். அந்த 6 வகை குற்றியலுகரத்துல இப்போ முதலாவது நீங்க பாக்குறேன்டா உயிர்த்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரம் 9 என்ற எண்ண பார்க்கலாம். சரியா? இது அல்லது பயறு. பயறண்டா இயன்னா சக ஆனா ரூனாவில முடியுது. அப்ப அடுத்து வர்ற குற்றியலுகரம் பார்த்து நாங்கள் வரவிலக்கணம். அப்ப எது அந்த உகர சொல்லோட நிக்குதோ அதை வச்சுக்கொண்டுதான் அந்த இனத்தை நாங்கள் வகைப்படுத்துவோம். அடுத்தது நெடித்தொடர் குற்றியலுகரம். நெட்டெழுத்துக்கு அருகில குற்றியலுகர எழுத்து வருவது. உகரம் ஏறேக்க கசடத பறக்கு மேல உகரம், அதாவது மேல பொட்டு வைக்கணும், பார்க்கணும். அதுல குசுடுது புருவண்டு வரும். இத ஞாபகமா நீங்கள் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு பரீட்சை நேரம் படபடப்பால நான் மறந்துடுவேன் என்று சொன்னால் பத்திரம் தந்தா வாசிச்ச உடனே எங்கேயாவது நோட் பண்ணி வைக்கணும். அதுதான் இந்த பரீட்சைக்கான பல பேருக்கு மண்டபத்திலே ஒரு பதகளி முத்தி அடுத்து மாதிரி அந்த நீங்களுடைய ஞாபகத்துல நிக்கக்கூடியது நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப பேருக்கு எழுதக்கூடிய வகையில வேறாங்க. இது 6 வகைக்கும் உதாரணம் தந்து விளக்கு கண்டு. அப்ப இது இந்த வகைகளுக்கு விளக்கம் இல்லை. குற்றியலுகரம் என்றால் அப்ப உயிர்த்தோட
ஆயுதம் இடைத்தொடர் குற்றியல் வரும். இது ஆறும் நீங்க படிச்சத தெரியும். இது 36 வரும். ஆறாரா வந்து 36 வகையிலையும் என்ன கணிப்போரும் உளர் என்று நாகலிங்கம் பண்டிதர் கூறுறார். குற்றியலுகரம் 36 ஆதலை வேறு விதமாக கணிப்போரும் உளர். சரியல்ல? அப்ப இந்த நாகலிங்கம் பண்டிதர் சொல்ற சில கருத்துக்களையும் நாங்கள் நுணுகி பார்க்க வேண்டும். அடுத்தது இகரம். குற்றியல் இகரம் என்பது ஓசை குறைந்த இகரம். அதாவது ஈனாக்கு ஒரு மாத்திரை இருக்கு. உயிரெழுத்துல ஈனா குற்றெழுத்து, அதுக்கு ஒரு மாத்திரை. அங்க குற்றியல் இகரமா வரைக்க அரை மாத்திரை அளவுக்கு அது குறைஞ்சிடும். சரியோ? குற்றியலுகரம் சார்ந்து வரன் மரபின் 3 தொல்காப்பியர் கூறப்பட்டதுல ஒன்று. சூத்திரத்துல நாங்க பாத்துறாங்க. எனவே இந்த குற்றியலுகரம் எப்படி குற்றியல் இகரம் ஆகுது என்றும் நாங்க முதல் படிச்சாங்க. குற்றியல் இகரம் பற்றி தொல்காப்பியர் கூறுகிற போது குற்றியலிகரம் சினமிசை யாவன் சினமிசை உதயசை யாவையின் வரும் மகரம் ஊர்ந்தே. இது தொல்காப்பியத்து மொழி மரபுல முதலாவது சூத்திரம் பார்த்துருக்கு. சரியல்ல? இந்த ரெண்டும் அந்த ஒப்பீடுக்கு அந்த ஒப்பீட்டு சூத்திரங்களை ஒரு கொஞ்சம் அவதானிச்சீங்கன்னா நல்லா பெருட்ட வினாக்களுக்கு விடை எழுதுவதற்கு ஏற்றதாக இருக்கும். குற்றியலிகரம் என்ன நிற்றல் வேண்டும் ஒப்படி என்று கேட்டா யாவென் சினமிசை உருளவிக்கு ஆவையின் மகரம் பொருதே. யாவென்னும் எழுத்தை முதலாக மொழிகள் வந்து புனரமாக திரிவடை. சரி, ஜகரமும் அசைச்சொன் மியாவின் இகரமும் குறி. உதாரணம் பாப்பீங்கள்டா நன்னூலர் இந்த குற்றியலுகரம் 37 சொல்லியிருக்கிறார். சரியே? குற்றியலுகரம் 36, குற்றியலிகரம் 37. சரியல்ல? அதை நாங்க பார்த்து கொள்ளணும். நாடு சகையார் முதலாவது நிலை சொல்லி நாங்கள் வார யகரம் வரி எருமையாக வார எழுத்துக்கள் அப்படி சொல்லு மொழி. அப்ப யகர வரிசையிலே எத்தனை எழுத்து வருமானு படிச்சிருக்கிறோம். நூல்ல இதெல்லாம் படிச்சாச்சு, தொல்காப்பியத்திலையும் படிச்சாச்சு. அப்படி வரைக்குள்ளதான் அது இகரமாக பிரிபடையும். அதுதான் குற்றியல் இகரம். சரியா? இதையும் தொல்காப்பியர் குறிப்பிட்டுகிறார். ஐகார குறுக்கத்தை தொல்காப்பியர் குறிப்பிடல. ஆனால் என்ன ஐகார இலக்கண ஆசிரியர்களாலையும் நன்னூல்லையும் என்ன ஐகாரத்துக்கு ஐயன்னாவுக்கு நெற்றெழு தண்டப்படிய 2 மாத்திரை. அது தண்ட மாத்திரை ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிப்பதுதான் ஐகாரம். சரியா? இதுவும் பெரும்பாலும் செய்யுள்கள்ல முதல்ல வரும் அல்லது இடையில வரும் அல்லது வரும். சரியா? நன்னூலர் சொல்றார் சுற்றளவொளி மூவழியும் நையும். எழுத்ததிகாரத்துல 40வது சூத்திரத்துல நீங்க படிச்சிருக்கிறீங்க, பார்த்துக்கொள்ள.
தொல்காப்பியர் அதிகார முதலியவற்றை சார்ந்த போதும் சரி சார்படுத்திய குறுகி ஒலிப்பது பற்றி அவர் கூற தவறவில்லை என கூறி இருக்கிறார். அந்த தமிழ் வழக்க கொஞ்சம் நாங்கள் குறுகி ஒலிப்பது பற்றி அவர் கூற தவறவில்லை என்றால் அவர் கூறியிருக்கிறார். சரியல்ல. ஓரளவாகும் மொழிவை என்று அதனுடைய ஒலிப்பினுடைய அளவுருவமும் கேட்கலையா? ஓ கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. கிளியர் இல்ல. கவனம். நான் வெளியில போறேன்னு இருக்கேன். அப்போதான் இருந்தது நான் வரும் இருக்கிறேனோ. ஓகே 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 சரி சரி ஆனா சொல்லியிருக்கிறேன். சரி சரி மிஸ் நான் ஒரு உள்ளுக்கு இருந்து பாப்போம் முதல் தானே ஐயா அடுத்த 2வது கிளாஸ் உள்ளுக்கு இருந்தான். சரி தொடர் ஒரு கவலையில போயிட்டு அப்ப ஐகார குறுக்கமும் ஔகார குறுக்கத்தையும் நன்னூலர் சொல்லி இருக்கிற சார்பெழுத்து வகையில சொல்லி இருக்கிறார். தொல்காப்பியர் சார்பெழுத்துன்னு சொல்லாமல் ஆனால் ஐகார குறுக்கம் என்ற ஒன்று இருக்கு, ஔகார குறுக்கம் என்பது ஒன்று இருக்குன்னு விளக்கம் சொல்லியிருக்கிறார். சரியா? இனி கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இதற்கு பாருங்க. ஐகார ஔகாரம் பற்றிய ஒரு ஆய்வண்டு நாகலிங்கம் பண்டிதர் ஒரு தலைப்புல விளக்கம் சொல்ற. ஐகார ஔகாரங்கள் பற்றி இலக்கண ஆசிரியர் பலரின் கருத்து என்ன என்றால் அவை மற்ற நெட்டெழுத்துக்கள் போல இவ்விரண்டு மாத்திரை பெறும் என்பது மொழிகள்ல வரையில, அது மொழி என்றால் சொல்லில வரையக்குல சில இடங்கள்ல குறுகி ஒலிக்கும், சொல்லில வரைக்க குறுகி ஒலிக்கும். இது பல புலவர்களுடைய கருத்தை அவர் ஆராய்ந்து ஒரு கருத்தாக தன்னுடைய கருத்தாக இதுல சொல்லி இருக்கிறார். சரியா? ஐ என்னும் ஓரெழுத்துக்கு பதிலாக உய் என்னும் ஈரெழுத்து, அதாவது நாங்க போலி படிச்ச நாங்கள் நன்னூல்ல போலி படிச்ச நாங்கள் அதுல ஆனை என்ன ஐ அல்லது ஊனாய் என்ன உய் என்றதெல்லாம் அந்த போலியில வர்றது. அப்ப அங்கேயும் ஒரு மாத்திரை தான் வரும். சரியா? அவையில ஆனா உவன்னா வர்றது அவையெல்லாம் அந்த ஐகாரத்துக்கும் ஔகாரத்துக்கும் உரிய சிறப்பை அங்க விளக்கத்துக்கு கொடுத்து கொண்டு போறார். அதிலையும் மாத்திரை அதுல சொல்றார் என்ன, வீர சோழிய நூலாசிரியர் அதாவது புத்த மித்திரனர் 1.5 ஆகும் என்று சொல்றார். வீர சோழியத்தில இந்த ஐகார குறுக்கமும் ஔகார குறுக்கமும் 1.5 மாத்திரையில நின்று ஒலிக்கும் என்று சொல்ற. சரி, அதையும் அவர் விளக்கம் சொல்லி ஐகார ஔகாரங்கள் 1.5 மாத்திரை பெறும் என வீர சோழியக்காரர் கூற, வீர சோழிய உரை ஆசிரியர்கள் ஐகார ஔகார குறுக்கம் 1.5 மாத்திரை பெறும் என கூறியது மொழியில் அவை வரும்போது அவற்றுக்கு எதிரியாக வரும் ஈழெழுத்துக்கள் 2 எழுத்துக்கள் 1.5 மாத்திரை பெறும் என்று விளக்கம் கொடுத்திருக்கின்றார். சரியல்ல? இது இவர் வேற நூல்களை, அதாவது தனிய தொல்காப்பியத்தையோ நன்னூலை வச்சில்லாமல் வீரசோழியம் போன்ற நூல்களையும் அடிப்படையாக வைத்துத்தான் அல்லது நேமிநாதம் போன்ற எழுத்துக்கள் என்ன நூல்களை வச்சுத்தான் இந்த எழுத்தை பற்றிய ஆய்வை அவர் வெளிப்படுத்தி உள்ளார். அடுத்தது மகர குறுக்கம் பற்றியும் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார், ஆனால் சார்பெழுத்து என்று சொல்லியிருக்கிறார். அப்ப மகர குறுக்கமும் நாங்க பார்த்த நாங்கள் நகாரை முன் மகரம் குறுக்கம் தொல்காப்பியத்துல எழுத்து அதிகாரத்துல மொழி மரபில 19வது சூத்திரத்தில நகாரை முன் மகார குறுகும் நகான் வகான் விசையும் மகரம் குறுக்கும். இது நன்னூல்ல சொல்லிட்ட கருத்து. அப்ப இங்க
என்ன மகரம் எங்கெங்க குறுக்குது என்று தந்திருக்கு. அடுத்தது முதல் எழுத்துக்கள பாகுபாடு. நாங்க முதல் எழுத்துக்களை உயிரும் உடம்பும், உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று 30 சொல்லுவோம். உடம்பு 18, உயிர் 12. அதனால உயிருக்கு ஆவி, உடம்புக்கு மெய்யல் தெரியும். அப்ப இதை குற்றெழுத்து நெட்டெழுத்து என்று வகைப்படுத்தி இருக்கிறோம். அதுவும் தெரியும், படிச்சிருக்கிறோம். மெய்யெழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று வகைப்படுத்தினது. அது எழுத்துக்கள பாகுபாட தொல்காப்பியரும் அப்படியே சொல்லியிருக்கிறார். நன்னூலாரும் சொன்னதை அப்படியே விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்ப ரெண்டுக்கும் காரண பெயர் தான் அந்த பெயராலேயே அழைக்கப்படுகிறது. அடுத்த சுற்றெழுத்து உயிரெழுத்துக்களில் சில சுற்றெழுத்தாகவும் வரும். உயிரெழுத்துல மட்டும்தான் சுற்றெழுத்து இருக்கு. ஆனா ஈனா ஊனா மொழியில் என்ன ஒன்றை சுட்டுவதற்கு பயன்படும். அது அகச்சுட்டு புறச்சுட்டு. தொல்காப்பியர் ஆ இ உ மூன்றும் சுட்டு என்றது தொல்காப்பியருடைய சூத்திரம். அதே போல நன்னூலாரும் ஆ இ உ முதல் நனிவரின் சுட்டே, ஆ இ உ முதல் தனிவரின் முதல் சுட்டே என்று நன்னூலாரும் சொல்லியிருக்கிறார். அப்ப அகச்சுட்டண்டா சொல்லுக்குள்ள சுற்றெழுத்து நிற்கும், புறச்சுட்டண்டா சொல்லுக்கு வெளியில சுற்றெழுத்து நிற்கும். இது ரெண்டும் நாங்க முதலே படிச்சது. அப்ப ரெண்டு பேரும் அந்த வகையில ஒருமைப்பாடாக கூறியது. அடுத்த வினா எழுத்து. வினாவெழுத்துக்கள் பற்றி கூற வந்த தொல்காப்பியர் ஆ ஏ ஓ அம்மூன்றும் வினா என்று சொல்லியிருக்கார். நூல் மரபுல 32வது சூத்திரத்துல நாங்க படிச்சது. ஆனா இந்த ஆவன்னா ஏ என்ன ஓவன்னா மூன்றும் நெட்டெழுத்து. இந்த மூன்றும் தான் வினாவாக வினா பொருள் குறித்து வரும். ஆனா நன்னூலர் ஏயா முதலும் ஆவோ ஈட்டும் ஏ இரு வழியும் வினாவாகும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இதுவும் நாங்கள் விளக்கம் பார்த்துட்டோம். இப்ப கடந்த காலத்துல வந்த வினாவில இதுவும் வந்திருக்கு. சரியா? அடுத்தது மெய்யெழுத்துக்களின் வகை நாங்க முதலே பார்த்துட்டோம். வல்லினம் மெல்லினம் இடையினம் அதுல வகைகள் பார்த்து அது உயிர் மெய்யாக வரைக்கும் எவ்வாறு வரும், எத்தனை எழுத்துக்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது இன எழுத்து. எழுத்துக்கள் ஒன்றுக்கொன்று இனமாதலை இலக்கண நூலாசிரியர் எடுத்து காட்டுவர். அதுல உயிரெழுத்தில 7 இன எழுத்தும் மெய்யெழுத்தில வல்லினம் மெல்லினத்துக்கு இனமாக வருவதும் நாங்க பார்த்துனோம். சரியா? ஆனாக்கு ஆவன்னா, ஈனாக்கு ஈயன்னா, ஊனாக்கு ஊவன்னா, ஏனாக்கு ஏயன்னா, ஐயன்னாவுக்கு ஈனா, ஓனாக்கு ஓவன்னா, அவ்வன்னாக்கு ஊனா. வல்லினம் இஞ்சி அப்படியே நேர கசரத பரவும் மஞ்சனமாவும் அப்படியே நேர வர்றத நாங்கள் அடையாளப்படுத்தி ஆனா எழுதியக்குள்ள கீழே கீழே எழுதாமல் பக்கத்தில் எழுதாமல். வானாக்கு பக்கத்தை ஆவன்னா, அது போல இக்கு பக்கத்தை இங்கன்னா ஒரு டேஷ் போட்டு பேர்ந்து கம்மா போடுவோம். இப்ப எழுதுற முறையிலேயும் விடை அமைந்திருக்கிற தன்மை நாங்கள் பார்க்க வேணும். அடுத்தது எழுத்துக்களின் பிறப்பு. இதுல கொஞ்சம் அவதானிக்க வேணும். எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை அவை பிறத்தற்கு வேண்டிய முயற்சிகளையும் இலக்கண ஆசிரியர்கள் நுணுகி ஆராய்ந்து தெளிவுபட கூறியுள்ளனர். அதுல தொல்காப்பியர் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் தலை, மிடறு, நெஞ்சு என்ற 3ஐ தந்துகிறார். தெரியல? கல், இதழ், நா, மூக்கு, அன்னம் என 5ஆகவும் அதை வகுத்துள்ள. இது பற்றி இயற்றிய நூற்பா அதாவது தொல்காப்பிய சூத்திரம். சரியா? உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் இடத்தினும் நெஞ்சினும் நிலை பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான். இது நாங்கள் பார்த்தினாங்கள். இந்நூற்பாவிலே உந்தியில் நின்று எழுந்த காற்றானது தலை, மிடறு, நெஞ்சு
மூன்று பிறப்பிடங்களை அடிப்படையாக வைத்து பல், இதழ், நா, மூக்கு, அன்னம் ஐந்தும் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஐந்தும் சேராது. வெவ்வேறு எழுத்துக்கு வெவ்வேறு சேர்ந்து வரும். நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் தொல்காப்பியர் எழுத்துக்களின் பிறப்பிடமாக கூறிய தலை, மிடறு, நெஞ்சு என்பவற்றோடு மூக்கையும் சேர்த்திருக்கிறார். இதுதான் வேறுபாடு. தொல்காப்பியர் தலை, மிடறு, நெஞ்சோட நன்னூலர் மூக்கை சேர்த்திருக்கிறார். சரியா? அதோட இதழ், நா, பல், அன்னம் என்னும் 4 உறுப்புகளை சொல்லியிருக்கு. அவர் மூக்க கொண்டு எங்க அந்த உறுப்புக்குள்ள போட்டுக்கிறார். தொல்காப்பியர் பல், இதழ், நா, மூக்கு, அன்னம். சரியா? அப்ப இந்த வேறுபாடு நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். எழுத்துக்களின் பிறப்பு பற்றி வினாவரைக்க இந்த வேறுபாடு எங்களுக்கு தெரிய வேண்டும். சரியா? அதில ஆ என்பது வாயை திறக்கும் அளவில் பிறக்கும் என்றது நன்னூலாருடைய கூற்று. அது தொல்காப்பியரும் சரி. சரியா? மற்றது கண்டத்தில் இருந்து பொருந்து அங்காத்து வருவதால், அங்காத்தன வாயா நல்லா அகட்டி சொல்லியிருக்க நெட்டெழுத்துக்கள் கூட வரும். மற்ற ஏ ஐ ஆகிய வாயை திறத்தலோடு மட்டுமல்லாமல் மேல் வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை நாவின் ஓரமானது பொருந்த பிறகு என்று நன்னூலர் இந்த 5 எழுத்து பிறப்பிடத்தையும் சொல்லும் போது ஐ என்ற அங்காப்போடு அன்பல் முதல் நா விளிம்புற வருமே. அப்ப இது நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். நாங்க முதல்ல படிச்சுட்டோம். 2க்கும் இல்ல அன்பல் முதல் நா விளிம்புறலுடைய என்றது தொல்காப்பியர் பிறப்பில சொன்ன 4வது சூத்திரம். சரியா? இத பார்த்துக்கணும். அடுத்தது அவ்வென்னும் 5 எழுத்துக்களும் இதழ் குவிந்து பிறக்கும் என்பது நன்னூலாற்றையும் தொல்காப்பியருடையதும் ஒற்ற கருத்து. 2 பேருக்கும் இடையே ஒத்த கருத்து. அதுபோல ககாரம் அகாரம் பிறக்கும் என்பதை தொல்காப்பியர் ககாரம் அகாரம் முதல் நா அன்னம் என்று இக்கண்ணாவும் இங்கண்ணாவும் அடிநாவானது மேல் வாயடியை பொருந்த பிறக்கும் என்று கூறுகிறார். அதுபோல இச்சென்னா இஞென்னா பிறக்குமாற்றை சகார ஞகாரம் இடைநா வண்ணம் நாவினுடைய நடுப்பகுதி அன்னத்தின் நடுப்பகுதியை பொருந்த இச்சென்னாவும் இஞென்னாகும் பிறக்கும். அதுபோல இட்டென்னா இண்ணென்னா பிறக்கும் இடத்தை தொல்காப்பியர் சொல்லும் போது டகார நகார நுனிநா அன்னம் நாவினுடைய நுனிப்பகுதி மேல் வாயின் நுனிப்பகுதியை பொருந்த இட் இன் என்ற 2 எழுத்தும் பிறக்கும். இப்படி 6 எழுத்துக்கும் பிறப்பு சொல்லியிருக்கிறார். ஆனா நன்னூலர் இந்த 6 எழுத்து பிறப்பையும் சுருங்க சொல்லி நினைந்து ஒரு நூற்பாவினாலேயே அது சொல்ற அதாவது இக்கண்ணாவும் இங்கண்ணாவும் இச்சென்னாவும் இஞென்னாவும் இட்டென்னாவும் முதலிடை நுனினா அன்னம் உறவு முறை வருமே. நன்னூல் எழுத்து அதிகாரத்துல 14வது சூத்திரத்துல நாங்க இது நாங்கள் அதை பார்த்து கொள்ளணும். அதுபோல தகார நகாரத்துக்கும் சொல்றார் 2 எழுத்துக்களும் மேல் வாய் பல் அடியை நாக்கு நுனி பொருந்த பிறக்கும். சரியா? அவற்றை கூற்றுப்படி அன்னப்பல் அடினா முடியுற என்ன நகர தகரம் வரும். சரியா? இதன்னாவும் இந்த நாவும் பிறக்கும். அடுத்து சொல்றார் அன்பல் நன்னிய பன்முதல் மருங்கின் நானுனி பரந்து மெய்யுற உற்ற தாம் இது பிறக்கும் இந்தென்று தொல்காப்பியர் பிறப்பியல்ல 11வது சூத்திரத்துல சொல்ற. அப்ப இதுல இருந்து பார்த்தால் தொல்காப்பியர் கூறிய விதம் என்ன நுனித்து நோக்கி
அதுபோல உப்பன்னா உம்மன்னா ரெண்டு எழுத்தும் பிறக்குமாற்றை எவரும் சுலபமாக உணர்வர். ஏனென்றா மேலிதழும் கீழிதழும் பொருந்த அது பிறக்கும். இது இதழியை இந்து பிறக்கும் பகர மகாரம் என்று தொல்காப்பியரும் மீ கீழ் இதழுற பிறக்கும் என்று நன்னூலாரும் சொல்லியிருக்கிறார். அதே போல யகரமெய் பிறத்தல் பற்றி தொல்காப்பியர் கூறும் போது அன்னம் சேர்ந்த மிடற்றெழு வழியிசை கண்ணுற்றுடைய யகரம் பிறக்கும். ஜானாக தனிய என்ன தொல்காப்பியம் பிறப்பியல்ல 17வது சூத்திரத்துல சொல்லியிருக்கிறார். நன்னூலர் அடினா அடியன முறைய தோன்றும் என்று தோன்றுகிற தோன்றுகிற விதத்தை சொல்லியிருக்கின்றார். அதே போல ரகர லகரம் பிறப்பதற்கு மேல்வாயை நாவின் நுனி வருட வேண்டும் என்று தொல்காப்பியர் சொல்றார். சூத்திரத்துல நுனினா அனரி அன்னம் வருட ரகார லகாரம் ஆயிரண்டும் பிறக்கும். இந்த பிறப்பியல்ல பெரும்பாலும் வினா வருவதுண்டு. பிறப்பியலை நாங்கள் ஒருக்கா வடிவா கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி அந்த பிறப்பியல் சிறப்பை தொல்காப்பியரும் நன்னூலாரும் இப்படி சொல்லி இருக்கிறது என்பது இதுல நாகலிங்கம் பண்டிதர் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தந்து விளக்கம், அதாவது சொல்லி சொல்லி தொல்காப்பியர் என்ன சொல்றார், நன்னூலார் என்ன சொல்றாரு என்று இந்த செந்தமிழ் இலக்கணத்துல இப்ப நாங்கள் படிக்க தனிய தொல்காப்பியத்தை படிச்சிருப்போம் அல்லது தனிய நன்னூலை படிச்சிருக்கிறோம். இப்ப இதுல ஏன் செந்தமிழ் இலக்கணங்களுக்கு பாடத்திட்டத்தை போட்டா இந்த வேறுபாடுகள் ஒற்றுமைகள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் சிலபஸ்ல போட்டிருக்கும். மிக தெளிவா இருக்கு, நீங்க வாசிச்சு அறிந்து கொள்ளலாம். அடுத்தது சார்பெழுத்துகளுக்கு பிறப்பு. இப்ப நாங்க முதல் பார்த்த சார்பெழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கிறது என்பதும் தனியாக தந்திருக்கிற. அடுத்தது எழுத்துக்களின் வடிவம். எழுத்துக்களின் ஒலி வடிவம் முன்னர் சொன்னது போல என்ன வரி வடிவம் ஒன்று என்பது தொடக்கத்திலேதான் கூறப்பட்டது. அந்த தொல்லை வடிவின எல்லா எழுத்தும் மாண்டைதும் எகார ஒகாரம் மெய் புள்ளி. இது நன்னூலாருடைய கருத்து. சரியா? தொல்காப்பியர் என்ன சொல்றார்? எல்லா எழுத்தும் ஆதியில உணர்த்தப்பட்டது வரி வடிவத்தே எவராலும் அமைக்கப்பட்டது அறியப்பட்டது என்று தொல்காப்பியர் சொல்லி விளக்கம் கொடுக்கின்றார். இதுல நாங்கள் பார்க்க வேணும், தொல்லை வரி வடிவம் என்றால் ஆதியில தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு இருந்தது. இந்த 13 எழுத்துக்கள் நாகலிங்கம் பண்டிதர் சொல்ற கணனி வந்ததன் பிற்பாடு. அதற்கு முன்னர் இருந்த நாவண்ணா 3 சுழி நாவண்ணா, 3 சுழி நையண்ணா, 3 சுழி நோனா, நோவண்ணா, லையண்ணா, அதாவது கொம்பளவு லையண்ணா, பாம்பு லையண்ணா, மற்றும் ராவண்ணா, பெரிய ரா, ரோ, ரோ, சரியே, மற்றும் ரேயும் ரோவும், நா, நை, நோ, நோ. இந்த இப்ப பழைய கால் போட்டு எழுதுற எழுத்து அமைப்பு இல்லை. இதத்தான் இந்த எழுத்தினுடைய அப்ப எத்தனை எழுத்துக்கள் என்ன எழுத்துக்களுடைய வடிவத்தில மாறுபட்டு இருக்கு. பழைய வடிவத்தில இருந்து இப்ப எத்தனை எழுத்துக்கள் மாறுபட்டு இருக்குன்னா 13 எழுத்துக்கள். இப்ப நீங்க பழைய புத்தகங்கள்ல பார்த்தா இந்த பழைய எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப கணனி பயன்பாட்டுக்கு வரைக்கான் என்ன நோனா எழுத சொன்னால் ஒற்றை கொம்பு 2 சுழி நானா அரவு போடும். சரியா? முன்ன ஒற்றை கொம்பு போட்டு அதை நானாவை எழுதி காலை வளைச்சு விடுறது. அப்ப இதுவும் இப்ப சிறு பிள்ளைகளுக்கு மிக கஷ்டமாயிருக்கும் கண்டுபிடிக்கிறது. அந்த 13 எழுத்தையும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். பழைய வடிவம் என்ன, சரியல்ல? அச்சில் பயன்படுத்த வைத்துக் கொண்டு கையெழுத்தில் பழைய வடிவம் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் சில புத்தகங்கள். அதாவது இப்ப வரைக்கும் புதிய வடிவம். அப்ப இது ரெண்டுக்கும் புதிய பழைய வரி வடிவங்கள் இரண்டும் பயன்படுவதற்கு அனுமதிப்பது நல்லதென
அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். அப்ப செந்தமிழ் இலக்கணத்திலே அவர் அவ்வாறு இந்த 13 எழுத்துக்களையும் விளக்கம் தந்திருக்கிறார். அடுத்தது எழுத்துக்களுடைய மாத்திரை பற்றி சொல்லியிருக்கல, கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதி நுணர்ந்தோர் கண்டவாறு. இது நன்னூலாரும் தொல்காப்பியரும் ஒரே அமைப்புல சொல்லியிருக்க. கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதி நுணர்ந்தோர் கண்டவாறு. சரியா? கண்ணிமைக்கு நேரம் அல்லது கை நொடிக்கு நேரம் ஒரு மாத்திரை. சரியா? 2 பேரும் ஒத்த முடிவிலேயே சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது மொழிக்கு முதலில் வரும் எழுத்து. தொல்காப்பியர் பன்னீர் உயிரும் மொழிக்கு முதலாகும் என்று சொல்லியிருக்கிறார். சரியல்ல? பன்னீர் உயிரும் மொழிக்கு முதலாக வரும். அதுல முதலில் மெய் எழுத்தாக இக்கன்னா இத்தன்னா இந்தன்னா உப்பன்னா உம்மன்னா 5ம் இந்த 12 உயிரோடு சேர்ந்து வரும். இது நன்னூல்லையும் படிச்சினாங்க, தொல்காப்பியத்திலையும் படிச்சினாங்க. இச்சன்னா வர்க்கத்துல ச சை சௌ 3ம் தவிர்ந்த 9 எழுத்துக்களும் மொழிக்கு முதலாகும் என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். சரியா? அப்ப 3 எழுத்துக்களும் மொழிக்கு முதலில வருதல் இல்லை என்று சொல்றோம். ஆனா நன்னூலர் காலத்துல அந்த 3ஐயும் சேர்த்து, சரியா, இக்கன்னா இச்சன்னா இத்தன்னா இந்தன்னா உப்பன்னா உம்மன்னா இந்த 6 எழுத்தும் 6 மெய்யும் 12 உயிரோட கூடி 72 எழுத்துக்கள் மொழிக்கு முதலில வரும் என்று நாங்கள் நன்னூல் படிச்சிருக்கிறோம். அப்ப தொல்காப்பியர் 5 எழுத்து தான் சொல்றாரு. இக்கன்னா இத்தன்னா இந்தன்னா உப்பன்னா உம்மன்னா. இதுவும் முதலில் வரும் எழுத்துக்கள் பற்றி வினாக்கள் வரைக்க வினா வந்திருக்கு. இதையும் ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. அதே போல உவன்னா ஊனா உவன்னா ஓனா ஓவன்னா 4 உயிரும் தவிர்ந்த ஏனைய 8 எழுத்தோட வர. அவர் கூற்றுப்படி வானா வாவன்னா வீணா வீயன்னா வேனா வேயன்னா வையன்னா ஒவ்வொன்னா 8 எழுத்தும் மொழிக்கு முதல்ல வரும். அதுபோல இன்னா ஆவண்ணாவோடையும் ஈயண்ணாவோடையும் ஓனாவோடையும் சேர்ந்து வரும் என்பது தொல்காப்பியற்ற கூற்று. ஆனால் இப்ப நாங்க நடைமுறையில பார்த்தால் என்ன, ஆக இன்னா சகாவன்னா ஞாவண்ணா மட்டும்தான் மொழிக்கு முதல்ல இருக்கு. அப்ப அகரோயிரோடு சேர்ந்த ஞகரமையும் மொழிக்கு முதலில் வரும். அதோட ஆனாவும் சேர்ந்து வரும் என்று நன்னூலர் சொல்ற. இவர் ஆவன்னா ஏனா ஓனா மட்டும்தான் வரும் என்ற நன்னூலர் ஆனாவையும் சேர்த்து ஆனா ஆவன்னா ஏனா ஓனா இந்த 4 உயிரோடும் இஞென்ற எழுத்து சேர்ந்து வரும். ஆனா இப்ப வழக்கில கூட இருக்கிறது சில சொற்கள் ஞெமிலி என்று சொல்லி இருக்கு. ஆனால் அதுக்கு பல பேருக்கு பொருள் தெரியுமோண்டா இல்ல, செய்யுள்கள்ல இருக்கு. அப்ப வழக்கில நாங்கள் சொல்றதா இருந்தால் ஞாயிறு மட்டும்தான் நாங்கள் பார்த்து கொள்ள. அடுத்தது ஜகரமைக்கு ஆ என்னும் ஓர் உயிரிழத்தோடு அல்லாமல் யகரமை மொழிக்கு முதலாகாது என்பது தொல்காப்பியருடைய கூற்று. சரியா? யாவன்னா ஆவன்னா ஐயன்னா சகாவன்னா யாவன்னதான். நன்னூலர் ஆனா ஆவன்னா ஊனா ஊவன்னா ஓவன்னா அவ்வன்னா. திருப்பியும் ஒருக்கா சொல்றேன். ஆனா ஆவன்னா ஊனா ஊவன்னா ஓவன்னா அவ்வன்னா என்ற 6 எழுத்தோடும் ஈ என்ற மெய் கூடி உயிர் மெய்யாக வரும். அப்ப இந்த வேறுபாடு நாங்கள் எங்கேயாவது குறிச்சு வச்சு பார்க்க வேண்டும். அதுல சொல்லப்பட்ட சூத்திரத்தையும் நாங்கள் கலந்து பார்த்து கொண்டு படிக்க வேணும். சரியா? இவ்வாறு எல்லா உதாரணங்களையும் தந்து மொழிக்கு முதலில வார எழுத்துக்கள் பற்றி சொல்லி கொண்டு போற. அதே போல மொழிக்கு ஈட்டில வர்ற எழுத்து, மொழியின் இறுதியில் வரும் எழுத்துக்களையும் இவை என இலக்கண ஆசிரியர்கள் காட்டியுள்ளார். இறுதி எழுத்துக்களாக வரக்கூடாவென விளக்கப்பட்ட சில எழுத்துக்கள் இன்று
இக்கால எழுத்தாளர்களால் இறுதியில் வருமாறு கூத்தப்படுகிறது. இது இலக்கண வரம்ப மீறியது. ஆனா அதையும் நாகலிங்கம் மண்டர் சொல்லி காட்டியிருக்கிறார். சரியா? உயிரெழுத்துக்கள்ல ஒவ்வொன்னா என்னும் ஓரெழுத்து தவிர்ந்த ஏனைய எழுத்தெல்லாம் மொழிக்கு இறுதியில் வரும் என்பது தொல்காப்பியருடைய கருத்து. அந்த எழுத்து கூட இவ்வென்னும் எழுத்துக்களோடு இயைந்து மொழிக்கு இறுதியில் வரும் என்று கூறினார். தொல்காப்பியர் 12 உயிரெழுத்துக்கும் மொழிக்கு இறுதியில் வரும் என்பதை உடன்பட்டார். பின்னால உடன்பட்டவர் ஆயினும் இந்த ஒவ்வொன்னாவுக்கு அவருக்கு முழுமையான. எனவே எகர உயிர் பற்றி தொல்காப்பியர் கூறும் இடத்து எகரம் மெய்யோடு சேர்ந்து மொழி இறுதியில் வராதென கூறினார். பின்னால அவர் எகர மொழி இறுதியில் வரும் என முதல் கூறியதுக்கு காரணம் ஒகர உயிரும் நகர மெய்யோடு கூடி மொழி இறுதியில் வரும் என்பதும் அவருடைய கருத்து. ஆனால் நன்னூலர் உயிரெழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு இறுதியில் வரும். 12 எழுத்துக்களும் மொழியினுடைய அதாவது சொல்லினுடைய இறுதியாக அமைந்திருக்கும். அதுக்கு நாங்கள் உதாரணங்கள் பல பார்த்து நாங்கள் அதை வைத்துக்கொண்டு அறிந்து கொள்ளலாம். 2 பேற்ற கூற்றுப்படியும் இங்கென்ன இன்னென்ன இந்த உம்மென்ன இன்னென்ன இயன்னா இறென்ன இல்லென்ன உவ்வென்ன மவ்வளவுள்ளென்ன கொம்பளவுள்ளன் இந்த 11 மெய் எழுத்துக்களும் சொல்லினுடைய இறுதியில வரத்தக்க மெய்கள் ஆகும். இது 2 பேற்ற கூற்றுக்கும் சரியாக இருக்கிறது. சரியா? ஊர் பெயர்கள்ல எடுத்து காட்டி இருக்கிறார் என்னென்ன எழுத்துக்கள் வந்திருக்கு. இப்ப எங்கட தமிழ் பெயர்களோட மட்டுமன்றி எல்லா நாடுகள்லையும் சொல்லப்பட்ட ஊர் பெயர்களோடு அங்க எடுத்துக்காட்டி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மயங்கும் எழுத்துக்கள் பற்றி குறிப்பிட்டுக. மொழியிலே மயங்குற எழுத்து சொற்களுக்கு இடையிலே எந்த மெய்யெழுத்து எந்த மெய்யெழுத்தோடு ஒத்து நடக்கும், அது ஒத்து போக முடியாத எழுத்துக்களை விலக்கி எழுதுவது தமிழ் மொழியினுடைய மரபு ஆகும். தமிழ் இலக்கண நூலர் ஒத்து போகும் எழுத்துக்களை மயங்கும் எழுத்து என்று சொல்லுவார். சரியே? இதை சிலர் பத்தி எழுத்துன்னு சொல்லுவோம். பானா இக்கன்னா தீனா. சரியா? அதையும் பார்த்து கொள்ள வேணும். அதுல கவனிக்க வேண்டியது ககரமை தகரமையோடு மயங்காது. சரியா? ககரமை தகரமையோடு மயங்காது. அடுத்தது இக் இச் இத் இப் என்னும் 4 மெய்களும் ஒளிந்த 14 மெய்களும் தம்மோடு பிற மெய்கள் மயங்க இடம் கொடுத்து நிற்கும். இதை நாங்க பார்த்து கொள்ள வேணும். இக் இச் இத் இப் இந்த 4 மெய்களும் தவிர்ந்த ஒளிந்த தவிர்ந்த ஏனைய 14 மெய்களும் ஏனைய பிற மெய்களோடு மயங்குகிற தன்மை ஏற்படும். இது நாங்கள் என்ன மெய் மயக்கம் படிச்ச நாங்கள் உதாரணங்கள் நிறைய பார்த்துனாங்கள். சரியா? அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க பார்த்து கொள்ளலாம். ஈறு ஒற்றாய் மயங்குவன. ஈறு ஒற்றாக வரைக்க மயங்குற எழுத்துக்கள்ல இயன்னா இறன்னா இல்லன்னா மெய்களின் முன் அவங்களும் சொன்னான். அதாவது மேல குற்று போட்டு மெய்களின் முன் கசதப மேல குற்ற போட்டு பார்க்க வேணும். எழுதியக்கையும் அந்த மேல பொட்டு வைக்காம எழுதினால் அது உயிர் மெய் எழுத்தாக வந்து. அப்ப அதை கவனமாக எழுத வேணும். அப்ப இயன்னா இறன்னா மவ்வளவு இல்லன்னாவோட என்ன இக்கிச் இத் இப்பும் இல்ல இக்கிச் இத் இப் இங் இஞ்ச் இந்த் இம். சரியா? இவ்வளவும் மயங்கக்கூடிய வகையில நாங்கள் சொற்கள் சொல்லி உதாரணங்கள் சொல்லித்தான் நாங்கள் சூத்திரம் படிக்க படிச்சினாங்கள். அப்ப இது இவ்வளவும்
எழுத்துக்கள் மயங்குவது பற்றி சொல்லப்படும். 2 பேரும் சொன்ன கருத்து ஒன்றாகவே அமைந்திருக்கு. அடுத்தது மொழி போலி. போலி என்றால் ஒன்றை போல இருப்பது போலி. அந்த போலி என்ற சொல்லுக்கு பொருள்படவே தாமரை போலும் முகம் என்றால் முகம் ஒரு புடைத்து தாமரை ஒரு புடைத்து, ஆனாலும் அங்க என்ன தாமரை முகம் என்றால் உருவகணி அப்படியே வந்து தாமரை போன்ற முகம் என்றால் உவமையணி வந்து முத்து போன்ற பல்லென்றால் உவமையணி, முத்து பல்லென்றால் அங்க உருவகணிக்கு வந்துடும். இது நாங்கள் பார்க்க. இதுல வந்து போலி, முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி என்று 3 வகை உண்டு. இதுல என்ன மகர இறுதி அகிரிணை பெயரின் நகரமோடு ரலா நடப்பன உளவே அகிரிணை பெயர்களில். சரியா? இது மொழி இறுதியில வார சொற்களை நன்னூலர் சிறப்பாக சொல்லி இருக்கிறார். எழுத்து போலி பற்றி சொல்லியிருக்க. என்ன போலி நாங்கள் எங்க படிச்ச, நாங்கள் எழுத்திலக்கணத்துல அக இலக்கணம் 10 புற இலக்கணம் 2 பார்த்துனாங்க. எண் பெயர் முறை, பிறப்பு உருவம் மாத்திரை, முதல் இடை ஈறு போலி என்றா பதம் புணர்ப்பென பன்னிருபாற்றதுவே. அகத்திலக்கணம் எண் பெயர். இது இளஞ்சிவ புலவர்கள் மிக அவதானமாக கற்றுக்கொள்ள வேணும். கடந்த காலத்துல வரப்பட்ட வினா. எண் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் எழுத்து ஈற்றெழுத்து இடையெழுத்து போலி எழுத்து. இந்த 10ஐயும் நாங்கள் எண்ணி படிக்கணும். அதுபோல பதமும் உணர்ச்சியும் புறத்திலக்கணத்துக்கு சேர்த்து 12 எழுத்துக்களும் அதுல வரும். அப்ப இதுல என்ன போலி என்றது ஒன்றாக இருக்குது. அதுல ஐயன்னாவும் அவ்வன்னாவும் போலியாக வரும். சரியில்ல? இதையும் நாங்க முதல்ல படிச்சதை வச்சு கொண்டு பார்த்து கொள்ளலாம். அடுத்தது எழுத்துக்களின் சாரிகை. எழுத்துக்கள் தனித்தனியாக சொல்லும் போது சாரியை கொடுத்து சொல்வது மரபு. சாரியை சொற்கள் நாங்கள் புணர்ச்சியில நிறைய படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த சாரிய அன் இன் அம் அந்த சாரிய சொற்களையும் இந்த இதுல அதாவது நாலிங்கம் பண்டிதர் தனியாக ஒவ்வொரு சாரிய ஐகாரச்சாரிய ஔகாரச்சாரிய சரிய உகாரச்சாரிய அம்சாரிய அன்சாரிய ஈசாரிய இப்படி அந்த சாரிய புணர்ச்சியில நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம். இதோட எழுத்தியல் நாகலிங்கம் பண்டிதற்ற ஒப்பீட்ட விளக்கத்துல நிறைவு பெறுகிறது. அடுத்தது பதவியல் என்ற தலைப்புக்குள்ள பதம். பதம் என்றால் பதம் என்ற சொல்லு வந்து ஒரு வடமொழி சொல். தமிழில் என்றால் நாங்கள் மொழி சொல் கிளவி என்ற பெயரால மட்டும்தான் குறிப்பிடுவோம். பதம் என்பதை நன்னூலார் இவ்விடத்தில் பயன்படுத்தியதற்கு காரணம் உண்டு என்னென்றால் உரையாசிரியர்கள் அவ்வாறு சொன்னபடியால் தான் அவர் பதம் என்று சொல்றார். இப்ப தொல்காப்பியர் பதத்தை அங்க குறிப்பிடாதபடியா, ஆனா நன்னூலார் சூட்டினார் என்பது அவற்ற கருத்து. தொல்காப்பியம் என்னும் தொன்மையும் முழுமையும் வாய்ந்த நூலில் கூட இவ்வியலில் கூறப்பட்ட முக்கியமான இலக்கணங்களை காண முடியாது. பதவியல்ல கூறப்பட்ட கருத்தை காணுவது குறைவு. நன்னூல்ல மட்டும்தான் பதத்தை பகுபதம் பகாபதம் என பிரித்து பகுபதத்து வந்து பொருள்பட பிரிபடுமாயின், அதாவது உறுப்புக்கள் பகுதி விகுதி இடநிலை சாரியை சந்தி விகாரம் என்ற 6 உறுப்புகளுக்கு அமைய பிரிபடுமாயின் அது பகுபதம் என்றும், பிரிபட முடியாதவை பகாப்பதம் என்றும் நாங்க பார்த்து நாங்கள் அதுல இந்த பகுதியாக வருவது ஓரெழுத்து ஒரு மொழியாக வருவது எல்லாம் பகாப்பதத்துக்கு வரும். 4 எழுத்துக்கள் அதாவது 4 சொல்லிலேயும் வரும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பகுபதத்திலேயும் 4 வரும்,
பகாப்பதத்திலையும் 4 வரும். இதுன்ற விளக்கம் போட்டு ஒரு பெரிய அட்டவணை கூட சில சொற்களை போட்டு விளக்கி காட்டியிருக்கிறார். அதுல இடைநில காலங்காட்டுகிற தன்மை இருவருமே ஒன்றாக கூறியிருக்கிறார். காலங்காட்டும் விகுதிகள் தொல்காப்பியத்துல கொஞ்சம் வேறுபட்டதாக கூறப்பட்டிருக்கு. அதை நாங்க முதலே நாங்க படிச்ச நாங்கள். அதுல பண்பு பெயர் பாதுறாங்கள். பண்பு பெயர் அதாவது விரைக்குல பகாப்பதமாவார சொற்கள் இது பார்த்த நாங்கள் நன்னூல்ல செம்மை சிறுமை செய்மை தீமை வெம்மை புதுமை மென்மை மேன்மை திண்மை உண்மை நுண்மை இவற்று எதிர் இன்னவும் பண்பிற்கு பகாநிலை பதமே. அப்ப இப்படி பண்பு பெயர் வரைக்க இவ்வாறு அது புணரும் என்றதுக்கு ஒரு சூத்திரம் நன்னூல்ல பதவியல்ல 9வது சூத்திரம் பார்த்து நாங்கள் ஈறு போதல் இடையுகரம் ஈயாதல் தன்னொற்று இரட்டல் ஆதி நீழல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்திரிதல் இனம் மிகல் இனியவும் பண்பிற்கு இயல்பே. இது நாங்கள் படிச்ச நாங்கள் என்ன வெற்றில சரியல்ல பாசி உதாரணங்கள் சொற்கள் மற்ற சேதாம்பல் போன்ற சொற்கள் பார்த்து நாங்கள் அங்க என்ன ஈறு போதல் இதுல நிலைமொழியில மட்டும்தான் இந்த சூத்திரத்துல சொல்லப்பட்ட யாவும் நிகழும். ஈறுபோதல் ஈற்றெழுத்து இல்லாம போகும். இடையுகரம் உகரமா இடையுகரம் இகரமாதல் ஈயாதல் ஆதி நீழல் அதாவது குற்றெழுத்தா இருப்பது நெற்றெழுத்தா மாறும். அடி அகரம் ஆனா ஐயன்னாவாகவாகும். தன்னொற்று இரட்டல் அந்த தன்னுடைய ஒற்றெழுத்து இரட்டித்து வரும். முன்னின்ற மெய் தெரியும். அதுக்கு முன்னுள்ள மெய் வருமொழி வரைக்குல தெரியும். இனம் மிகும் அதை விட எண்ணம் பல இருக்கு. அப்ப இது நன்னூல்ல தான் கூறப்பட்ட விடயம் என்றதை உதாரணங்களோட தந்து நாலிங்கம் பண்டிதர் மிக சிறப்பாக அதுல சொல்லி இருக்கிறார். அதை பார்த்து கொள்ள வேணும். மற்றது பல்வேறு வகை விகுதிகள். இந்த பகுபத உறுப்பில ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என்று 5 பாலுக்கும் விகுதிகள். அதில வியங்கோல் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று திரளை வினை பேரெச்சம் திரளை வினை வினியெச்சம் என்றெல்லாம் இந்த விகுதிகள் பேர்ந்து தொழிற்பெயர் விகுதிகள். தொழில் இப்ப என்ன நடத்தல் ஓடுதல் எல்லாம் அங்க தொழிற்பெயர் விகுதிகள் 6 வகை பெயர்களையும் வந்தாலும் தொழிற்பெயர் சிறப்பானது. அதே போல பண்பு பெயர் விகுதிகளும் நிறைய கூறப்பட்டிருக்கு. அதுல விளக்கமும் சொற்களும் கூட தந்திருக்கிறார். அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேணும். ஒவ்வொரு பொருள் தரும் விகுதிகள் இ ஐ அம் என்னும் 3 விகுதிகளும் வினை முதற் பொருளையும் செயற்படு பொருளை ஓம் சொல்லுங்க டைம் ஆச்சுதான். ஆனா சிவசோதி அம்மாவையும் காணல. ஆனந்தி அம்மா சிவானந்தி ஜோதி அம்மா இருக்கிறாண்டவே நான் வச்சிருக்கேன். அப்ப வேற ஒருக்க ஜாயின் பண்ணினா சொல்லுங்க. ஆனந்தி மிஸ்க்கு ஒரு கொடுங்க, நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க இடையில. அப்ப ஒவ்வொரு பொருள் தரும் விகுதிகள் அதுல இ ஐ அம் 3 விகுதிகளும் வினை முதற் பொருளையும் செயற்படு பொருளையும் கருவி பொருளையும் உணர்த்து. இப்ப இது பற்றிய விளக்கம் அங்க தந்திருக்கு. சரியல்ல. மற்ற புணர்ந்து கெடும் விகுதிகள் புணர்ச்சியில புணர்ந்து கெடும் விகுதிகள் முன்னிலை ஏவலாக வரைக்குள்ள ஏவலண்டா என்ன பிறரை செய்வதாக கூறுகிற நடவாய் ஓடுவாய் உண்பாய் என்று கூறுவதுதான் என்ன முன்னிலை ஏவல் ஒருமையாக வர்ற சொற்கள். அப்ப புணர்ந்து கெடும் விகுதிகளுக்கு இவை அமை. அதை விட இந்த தன்வினை பிறவினையாக வரைக்க பிறவினை விகுதிகளும் அங்க விகுதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தன்வினை பிறவினையில வரைக்கையும் செய்வினை செயற்பாட்டு வினை இது நாங்கள் வினை படிச்சிருப்போம். முன்னிலை வினை ஏவல் வினை வரைக்கையும் உடன்பாட்டு
வினை எதிர்மறை வினை வரைக்கும் இந்த விகுதிகளை கவனிக்கிற தன்மை இந்த பதவியல்ல குறிப்பிட்டிருக்கிற இரண்ட விகுதி என்றபடியால் சரியா. அதே போல ஒரு விகுதி பல பொருள் குறித்து வரும். ஒரு விகுதி பல என்ற விகுதி பல பொருள் குறித்து வருவதாக சரிய நல்ல விளக்கமாக ஒவ்வொரு சொல்லையும் தந்து அதன் விளக்கம் நீங்கள் செந்தமிழ் இலக்கணம் பாகம் ஒன்றில 76ஆம் 77ஆம் 78ஆம் பக்கங்களை பார்த்தீங்கன்னா அப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறார். நீங்க வேணுமெண்டா ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கம் போட்டிருக்கிறார், பார்த்து கொள்ளலாம். இந்த வடமொழியாக்கம் நாங்க பார்த்து நாங்கள் வடமொழி என்பது தமிழில் வந்து வழங்கும் ஆரிய மொழி என்று ஒரு சார் இலக்கணக்காரர் ஆசிரியர் கூறுவர். அது மட்டுமல்லாமல் ஆரிய மொழிக்கும் வடமொழி என்று பெயர் உண்டு. ஆரிய வடமொழி எனவும் தமிழ் தென்மொழி எனவும் கூறுகிற தன்மை இருக்கு. ஆரிய மொழி சொற்கள் தமிழிலே வந்து வழங்குவதற்கு தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் அமைத்த இலக்கண வரம்புதான் இந்த வடமொழி ஆகும். சரியா. தமிழில உயிரெழுத்து 12, ஆனா வடமொழியில உயிரெழுத்து 16. தமிழில மெய்யெழுத்து 18, வடமொழியில 37. அப்ப இதெல்லாம் அந்த வடமொழியாக்கத்துக்குரியது எழுத்தும் சேர்ந்து ஆரியத்துக்கும் தமிழுக்கும் பொதுவான எழுத்து என்ன, பொதுவாக வழங்குகிற சொல் என்ன, அதுல தற்சமம் தற்பவம் ரெண்டும் இதுவும் நீங்க படிச்சிருப்பீங்க இலக்கணத்துல. சரியா. அதாவது ஆரியத்திற்கும் தமிழுக்கும் பொதுவான எழுத்தாலான சொற்கள். பாமலம் கமலம் காரணம் இரண்டு மொழிக்கும் பொது எழுத்து. இது சமம். சமம் என்ற அந்த சொல்ல வச்சு கொண்டு பாருங்க, ரெண்டுக்கும் பொதுவானது. தற்பவம் என்ன, ஆரியத்துக்குரிய சிறப்பு எழுத்தாலானதும் ஆரியத்துக்குரிய சிறப்பான சொல்லாக அது அமைந்திருப்பதுதான் தற்பவம். இதுவும் உதாரணங்களை பார்த்து நாங்கள் இலக்கணத்திலே வாரதோடு செந்தமிழ் இலக்கணத்தோடு அடியொற்றி கேள்வி கேட்டால் எழுதவும் தெரியவும். சரியா. இப்படியே இந்த என்ன பதவியல் முடியுது. மிஸ் வந்துட்டாவோ ஆனந்த ஜோதி மிஸ்? கமலா மிஸ்? இல்லையம்மா, ஆனந்தி அம்மா கால் பண்ணினான். அப்ப நான் ஒரு கொண்டிருக்கிறேன். நீங்க எடுங்க. அடுத்தது புணரியல் என்ற தலைப்பில 1 செகண்ட் இல்லுங்க. அவத்தச்சுல வந்து வேற இதுல வந்திருக்கிறாரியா சஞான சோதி அம்மா, நீங்கள் வந்திருந்தா ஒருக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, சரி, நீங்க எடுங்க. தமிழ் மொழி சொற்கள் வாக்கியங்களில் வரும்போது அவை ஒன்றோடு ஒன்று இயைந்து நிற்றல் வேண்டும் என்பது மரபு. தமிழ் மொழி சொற்கள் வாக்கியங்களில் வரும்போது அவை ஒன்றோடு ஒன்று இயைந்து நிற்றல் வேண்டும் என்பது மரபு. இதத்தான் இலக்கணக்காரர் புணர்ச்சி என்று சொல்லுவர். ஏனைய மொழிகள்ல அப்படி வரும் சொல்லு இல்லை. சரியா. ஏனைய மொழிகள்ல அப்படி இல்லை. தமிழுக்குத்தான் இது இருக்கு. இது புணர்ச்சி 2 வகை, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. சரியா. தொல்காப்பியரும் புணரும் இரு மொழிகளில் முதல் நிற்கும் சொல்லை நிறுத்த சொல், நாங்கள் நிலைமொழி சொல்லுன்னு சொல்லுவோம். மற்றது அடுத்தது வருமொழி சொல்லு. அப்ப தொல்காப்பியரும் அவ்வாறே சொல்றார். புணர்ச்சி எதற்கு என்று நாலிங்க மனிதர் ஒரு தலைப்பில போட்டுட்டு அதுல விகார புணர்ச்சியில தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் 3ஐயும் அதுல வலித்தல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல், விரித்தல், தொகுத்தல் என்ற விகாரங்களும் வரும் என்று செய்யுள்ள. இது செய்யுள்ள மட்டும்தான் வரும். சரியா. அடுத்தது புணர்ச்சி எதற்கு என்று ஒரு தலைப்பு போட்டு விளக்கம் தார. ஏன் புணர்ச்சி தேவை அல்லது ஏன் புணர்ச்சியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்குதான் புணர்ச்சி எதற்கென்று போட்டு அதற்கான விளக்கம் தந்திருக்கிறார். அதையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். அப்ப நாங்க பெரும்பாலும் இந்த செய்யுள்
தேவை எதற்குன்றதுக்கு அந்த விளக்கம் தர அதை நாங்கள் மரபு பேண வேண்டியது மொழியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு. சரியா, நாங்க மரபை பேண வேணும். இப்ப மரபண்டா என்ன? இவங்கட செய்யுள்ள யாப்பு என்பது மரபு. அந்த யாப்பு மரபை அடியொற்றித்தான் இலக்கியங்கள் எல்லாம் தோன்றினது. சரியா, இந்த இலக்கியங்களுக்குத்தான் நாங்கள் இலக்கணம் வரம்பு என்று சொல்றோம். அப்ப யாப்பருங்கிற கேரிகையிலையோ அல்லது ஏனையவற்று அடியொற்றி வர செய்யுள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா கட்டாயம் புணர்ச்சி இருக்கும். சரியா, அடுத்தது தமிழ் மொழியின் இனிய ஓசை. தமிழ் மொழியில உரப்பியும் கனைத்தும் சொல்ல வேண்டிய எழுத்துக்கள் இல்லையாயினும் வல்லினம் ஒரு இனம் அப்படி இருக்கு, கடின ஓசை பெறுகிறது. சரியலோ, அதனாலதான் சுப்பிரமணிய பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சிறப்பித்து பாடியது. சரியா, இதை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு பார்க்க வேணும். மற்றது உயிர் எழுத்து ஈறாக வருவதும் மெய் எழுத்து ஈறாக வருதலையும் இந்த பதவி புணரியல்ல தனிய எடுத்து காட்டியிருக்கிறார். சரியல்ல, தொல்காப்பியர் சொற்புணர்ச்சியை 6 இயலா பிரித்து படிச்சிருக்கிறார். நாங்க படிச்ச நாங்கள் என்ன புணரியல், தொகை மரபு, உருவியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல். இது நாங்கள் செய்யுள் புணர்ச்சிக்கு தழுவுதல் அவசியம். செய்யுள்களை எழுதும் போது அனைத்து புணர்ச்சி விதிகளுக்கும் தழுவப்படுவது அவசியமாக. அவற்றை பிரித்து எழுதல் வேண்டும். செய்யுளின் இயல்பு வடிவத்தை ஏன் அங்கு ஆசையில வேறுபடும். இது நாங்கள் செய்யுள் இலக்கணம் படிக்க பார்த்த நாங்கள் அப்படி பிரிக்க ஆசை வேறுபடும். அதற்காகத்தான் நாங்கள் சேர்த்து எழுதுகிற தன்மை இந்த புணர்ச்சியின் வகைகள் எல்லாம் போட்டு சரியா உதாரணம் தந்திருக்கிறார். இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சிக்கும் சரியான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். அதையும் நாங்கள் பார்த்து படிச்சு கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் இது முதலே படிச்சபடியால் வருது. புணரியலில் எடுத்தாளப்படும் பொது கருத்துக்கள் என்று கொஞ்சம் கருத்து போட்டிருக்கிறார் தன்னுடைய கருத்தாக. சரியா, புணரியலில் எழுத்தாடப்படுகின்ற பொது கருத்துக்கள். சரியா, இதையும் பார்த்து, அதாவது இதன் மூலம் தொல்காப்பியர் கூறுவது என்னவெனில் என்னும் உருவு பெற்று வரும் 5ஆம் வேற்றுமைக்கு அங்க மேல உதாரணம் தந்திருக்கு, சூத்திரம் தந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவ்வுருவோடு இன்னென்னும் சாரியை வருதல் கூடாது என்பதாகும். மத்திய வேற்றுமை உருவுகளுடன் இன்சாரியை வருதலை தொல்காப்பியர் விளக்கினார் அல்லர் என கூறியிருக்கிறார். பூனையினை அடித்தான், கல்லினால் எறிந்தான், தனையனுக்கு கொடுத்தான், நாயினது குட்டி கல்லின் கண் இருந்தான். இப்படி ஒவ்வொரு வேற்றுமைக்கும் உருவு தோன்ற அங்க சாரியை வைத்து தந்திருக்கிறார். இன்னே, அற்றே, அத்தே, அம்மே, ஒன்னே, ஆனே, அக்கே, இக்கே, அண்ணன் கிளவி உளப்பட பிறவும் அன்னவென்ப சாரியை மொழிவு. இது எழுத்தியல்ல புணர்ச்சியில 17ஆவது சூத்திரத்துல சொல்லி இருக்கிறார். பேருந்து மிஸ் வந்துட்டாவோ, ஆனந்தி மிஸ் வந்துட்டாவோ அல்லது தொடரவோ? 2 பேரையும் காணையில. நீங்கள் உங்களுக்கு இருந்தா தொடங்குங்க, அது நல்லது தானே. எல்லாரும் இருக்கணும், பிள்ளைகள் கேட்டோன்றிருக்கணும். சரி சரி. அடுத்தது உயிரீற்று புணரியல். இப்ப நாங்கள் உயிர் முன் உயிர் புணருதல், உயிர் முன் மெய் புணர்தல். இது ரெண்டும் உயிரீற்று புணரியல்ல நீங்க படித்தபடியந்தான். அதற்கும் இங்க நல்ல உதாரணங்கள் தந்து மொழியின் இறுதியில் வரும் எல்லா எழுத்துக்களின் முன்னும் இஞ்ச், இந்த், இ, உ என்னும் 5 எழுத்துக்களின் வரிசையில் எல்லா எழுத்துக்களையும் முதலாவதாக உடைய மொழிகள் வருமொழியாக வரும்போது அது இயல்பாக புணரும். சரியலா, மொழியின் இறுதியில் வரும் எல்லா
எழுத்துக்களின் முன்னும் இஞ்ச், இந்த், இ, உ என்னும் 5 எழுத்துக்களின் வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் முதலாக உடைய மொழிகள் வருமொழியாக வரும்போது பெரும்பாலும் இயல்பாக புணர். இதற்கு கீழே தனித்தனியாக உதாரணங்கள் தந்திருக்கிறார். நிறைய உதாரணம் தந்திருக்கிறார். நாங்கள் பார்த்து படிக்கக்கூடிய விளக்கமான உதாரணங்கள். அடுத்தது முன்னிலை வினை முன்னும் ஏவல் வினை முன்னும் வல்லினம் எவ்வாறு புணர், இதுவும் தனியாக தந்திருக்கிறார். உயிர் முன் உயிர் புணர்தலுக்கு நன்னூலார் சொன்னதை அப்படியே போட்டுக்க. இரண்டாவர் தொல்காப்பியர் சொல்லிட உயிர் முன் ஈயை வழியவும் ஏனிய உயிர் வழியவும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். இது நாங்க படிச்ச நாங்கள். அப்ப இந்த உதாரணங்களை தனித்தனியாக கொடுத்து காட்டியிருக்கிறார். அதே போல உகரத்தின் முன் உயிரும் யகரமும் புணர்தல் எப்படி? உகரத்தின் முன் உயிரும் யகரமும் எவ்வாறு புணர்? உயிரீற்றின் முன் வல்லினம் எவ்வாறு புணர்? அந்த வல்லினத்துல நாங்க நன்னூல்ல பார்த்து அதேதான். எப்படி வந்தால் புணரும்? இயல்பிதியும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப்ப மிகும். இது நாங்க நன்னூல்ல படிச்ச சூத்திரம்தான். அடுத்தது உயிரீட்டு மரப்பெயருக்கு சிறப்பு பெயர் பார்த்துனாங்க. உயிரீட்டு மரப்பெயர். மரம்ண்டா என்ன? விளாமரம், மாமரம், புளிய மரம் அப்படி வரைக்குள்ள என்ன கசதப என்ற சொற்கள் வருமொழியாக வந்தால் எவ்வாறு புணரும்? மரப்பெயர். இந்த மரபு பெயர் என்று மாறி பார்த்துடாதீங்கோ, மரப்பெயர. அடுத்தது அகர ஈற்றின் முன் வல்லினம் இயல்பாதல் எப்படி? அகர ஈற்றின் முன் வல்லினம் இயல்பாதல் எப்படி என்றதுக்கு உதாரணம் தந்து காட்டியிருக்கின்றார். மற்ற பல சில என்னும் மொழி, இது தொல்காப்பியத்திலேயும் தனியை சுத்திரம் தந்தது போல தனியாக விளக்க. அன்று இன்று என்ற சொல் எவ்வாறு புணரும் வேண்டும்? புலி என்பது எவ்வாறு புணரும்? புலி சககரி, புளிங்கரி இதெல்லாம் நாங்க பார்த்த நாங்கள். சரி, அந்த மரப்பெயர் தனிய தந்துட்டு இப்ப இது புலிக்கு தனிய தந்தது, அதே போல பனைக்கு தனிய தந்தது. அதை நாங்கள் பார்த்து கொள்ள வேணும் புணர்ச்சியில. சரியல்ல? பனைக்கு அட்டு வரேன், அந்த சூத்திரம் அதுதான். அட்டு என்ற சொல்லு வந்தால் எப்படி வரும்ன்றது பார்த்த நாங்கள். சரியா? இகர ஐகார ஈற்று புணர்வு எவ்வாறு என்று பார்த்த நாங்கள். அங்கேயும் பார்த்த நாங்கள். அல்வழியில ஈஐ என்பவற்றுக்கு முன்னே வல்லினத்தை முதலாக உடைய வருமொழி வருமாயின் அது இயல்பாக வந்து புணரும். யானை சக பெரிது, யானை பெரிது. மார்கழி சக மாதம், மார்கழி மாதம் அப்படியே வரும். அடுத்தது குற்றியல் உகரத்தின் முன் வல்லினம். இப்ப குற்றியல் உகரம் முன்னுக்கு நாங்க படிச்ச நாங்கள் 6 வகை குற்றியல் உகரத்துக்கு முன்னால வல்லின எழுத்து வந்தால் எவ்வாறு புணர்? நுங்கு சக குடித்தான். நாங்க நொங்கு நொங்கு என்றோம், அது பேச்சு வழக்கு. நுங்கு சக குடித்தான், நுங்கு குடித்தான். அது என்ன? மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படியே இயல்பாக புணர்ந்திருக்கு. சரியல்ல? அதே போல வேற்றுமையில குற்றியல் உகரம் புணர்ந்தா எப்படி இருக்கு? வேற்றுமையில சரியலா? அதுல இடத்தொடர் ஆயுதத்தொடருடைய ஒற்றுமை மிக நெடுத்தொடர் உயிர்த்தொடர் என்பன முன் வேற்றுமை வல்லினம் இயல்பாக வந்து புணர். சரியா? இதற்கும் உதாரணங்கள் தந்திருக்கிறார். இப்ப நாலிங்கம் பண்டிதட்ட புத்தகத்திலே அதான் நல்ல நிறைய உதாரணம் தந்திருப்பார். மற்றது மென்தொடர் முன் நாற்கணமும் புணர். நாற்கணம் என்றா என்ன? வல்லினம் மெல்லினம் இடையினம் மூன்றோட உயிர்கணம், அதாவது உயிர் எழுத்தையும் சேர்த்தால் அங்க நாற்கணம் என்ற சொல்லுக்கு. இது நாங்கள் புணர்ச்சி படிக்க தெளிவா படிச்ச நாங்கள். மற்ற திசை பெயர்கள் படிச்சாங்க. புணர்ச்சியில 4 திசையோட என்ன சொற்கள் வந்தாலும் எவ்வாறு புணரும்? திசையோட திசை வந்தால் இப்படி புணரும் என்றெல்லாம் படிச்ச நாங்கள். அதே போல தெங்கு என்ற சென்னைக்கு தெங்கு என்ற சொல்லை அது மென்தொடர் குற்றியலுகரமாக வருந்தால் என்ன செய்யும்? அடிநீளு தெங்கு சொகாய் தேங்காய் என்று புணரும். அதுக்கும் அங்க அடிநீழல் எங்க பண்பு பெயர்ல பாக்குற சரியா குற்றெழுத்து நெட்டெழுத்தாக நீளுதல், அது நன்னூல்ல சொல்லப்பட்ட
கருத்து அப்படியே போட்டிருக்கு. எண்ணு பெயர் பார்த்துறாங்க. இந்த எண்ணு பெயர் 9 நிறைய இடங்கள்ல, அதாவது கடந்த கால வினாத்தாள்ல தொல்காப்பியத்திலே அடியொற்றி அல்லது நன்னூலே அடியொற்றி சூத்திரம் தரப்பட்டு வினாக்கள் வினவப்பட்டுள்ளது. அப்ப இங்க ஒவ்வொரு எண்ணுக்கும் தனித்தனிய உதாரணம் நிறைய தந்து விளக்கம் கொடுக்குற. அப்ப இத நீங்கள் ஒருக்கா கட்டாயம் எண்ணு பெயருக்கு பார்த்து கொள்ளணும். சூத்திரத்தை தொல்காப்பியத்திலேயோ அல்லது நன்னூல்லையோ பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது உங்களோட தேவை. சரியா? பூப்பெயர் முன், இது நாங்க படிச்சாங்க முதல். பூப்பெயர் முன்னால எவ்வாறு புணரும் என்பதும் சரியா, அதையும் பார்த்து கொள்ளணும். மற்றது ஐகார ஈட்டு சொற்கள் வரையத்துல அது எவ்வாறு புணரும். சரியா? ஐகாரண்டா வழுதுணை சககாய் வழுதுணங்காய், தாளை சகபூ தாளம்பூ, புன்னை சககாய் புன்னங்காய். இப்படி நாங்க பல உதாரணம் படிச்ச நாங்கள் முதல். அதிலே ஒருக்கா இப்ப இந்த முதலாம் பாகம் முழுக்க இந்த விளக்கம்தான் போய்கொண்டிருக்குது. அடுத்தது மெய்யீட்டு புணரியல், அதாவது மெய் முன் உயிர் புணரேக்க எவ்வாறு புணரு. அதுக்கு நகர நகர ஈறு 3 சுழி நானா 2 சுழி நானா நாங்க படிச்ச நாங்கள். ரகர ரகர ஈறு படிச்ச நாங்கள். மகர ஈறு படிச்ச நாங்கள். யகர ஈறு படிச்ச நாங்கள். சரியலா? அப்ப இந்த ஒவ்வொரு புணர்ச்சிக்கும் நிறைய உதாரணம் தந்திருக்கு. அதே போல சாரியைக்கும் தந்திருக்கிறார். அதையும் தீர்க்க சந்தியோட தந்திருக்கிறார். சரியா? அந்த சாரியெல்லாம் தீர்க்க சந்தி வரும், அதையும் தந்திருக்கிறார் பாருங்கோ. மற்றது உருவு புணரியல், இது தொல்காப்பியத்துல உள்ள பெயரையே அப்படியே போட்டிருக்கிறார். உருவு புணரியல் சங்க இலக்கியங்கள்ல தான் இந்த உருவு புணரியலை நாங்க நிறைய பார்க்கலாம். நன்னூலர் உருவுகள் பெயர் முதலாக 8 என கூறி அவ்வெட்டும் ஒருவன் ஒருத்தி பலர் ஒன்று பல என்னும் ஐம்பால் சொல்லோடு சேர்ந்து வரும் என்று சொல்லியிருக்க. எல்லாமாக 40 ஆகும் என்று நன்னூலர் சொல்லியிருக்கிறார், வேற்றுமையோடு சேர்ந்து வரைக்க. தொல்காப்பியர் அது தனியா சொல்லியிருக்க. அதில் விளக்கத்தை நீங்கள் பார்த்து, இது நாங்க படிச்சு முடிச்ச விடயங்கள். அது மாதிரி சரியா பார்த்துட்டோம். சரியலே? அந்த 10, 20, 30, 40 என்ற எண்ணு பெயர் எவ்வாறு புணர்றது, இவ்வளவும் என்ன எழுத்தியல்லையும் எழுத்தியல் பதவியல் புணரியல் சரியலா உருவ புணர்ச்சி இவ்வளவத்திலையும் வச்சு கொண்டு என்ன எழுத்ததிகாரம், அதாவது எழுத்திலக்கணத்தை நிறைவு செய்திருக்கிற. சரிங்களா? இது நீங்கள் பார்க்க வேண்டிய எழுத்ததிகாரம், தொல்காப்பியத்துல சொல்லப்பட்ட எழுத்ததிகாரத்தில அடக்கப்பட்ட விடயம். அல்லது நன்னூல்ல சொல்றேன்டா அதுலேயும் எழுத்தியல் என்றுதான் இருக்கு. இனி நாங்கள் சொல்லியலுக்குள்ள பார்ப்போம். இப்ப தொல்காப்பியத்துல சொல்லியல் தனியா படிக்கிறாங்க. அந்த சொல்லியல்ல கூறப்பட்ட விடயங்கள் தான் அடுத்த பகுதியாக அவர் விளக்கம் கொடுத்து கொண்டு போறார். அப்ப அந்த சொல்லியல்ல நாங்கள் படிச்ச பாகங்களை ஒருக்கா பார்த்து கொள்ளலாம். என்னது? சொற்களுடைய வகை படிச்ச நாங்கள் பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல் பார்த்த நாங்கள். பெயர் சொல்லில 6 வகை பெயர் பார்த்து நாங்கள். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் என்று பார்த்து நாங்கள். இடுகுறி பெயர், காரண பெயர், காரண இடுகுறி பெயர், பொது பெயர், சிறப்பு பெயர், அப்படியெல்லாம் அதுல பார்த்து நாங்கள். சரியா? மற்றது இயற்சொல், திரிசொல், திசை சொல், வட சொல். இப்ப இது இன்றைக்கு கற்பிக்கல, அடுத்த வகுப்புல. ஆனா இது ஒரு திருப்பி நீங்கள் பார்க்கறதுக்காகத்தான் சொல்லி கொண்டு போறேன். மற்றது ஆகு பெயர் படிச்ச நீங்கள். அந்த இயற்பெயர்ல தான் ஒரு பொருளின் பெயர் இன்னொன்றாக ஆகி வருது, ஆகு பெயர். அந்த ஆகு பெயர் 16 வகை ஆகு பெயர். அந்த 6 சிறப்பு 16 இருக்கு. அந்த 16ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, ஆகு பெயருக்கும் அன்மொழி தொகைக்கும் என்ன வேறுபாடு? அதுல அந்த 2 பெயரொட்டு சொல்லு
சரிங்களா? மற்றது மூவகை இடம் தன்மை முன்னில படர்க்க இதெல்லாம் நாங்கள் சொல்லதிகாரத்துல தான் பார்த்து நாங்கள் அதை பார்த்து கொள்ள வேணும். 5 துணை பார்த்தன 2 துணை பார்த்து நாங்கள் உயர்துணை ஆகுறன 5 பால் பார்த்த நாங்கள் சரியல்ல ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். மற்றது இயல் சொல் போனா திசை சொல் திரிசொல் திசை சொல். அதுல திரி சொல்லுக்குள்ள வருதுதான் இந்த நாங்கள் பார்க்கிற சொற்கள் எல்லாமே திரிந்து வந்த சொற்கள் பார்க்க வேணும். திசை சொல் தமிழ்நாடுகள பிற மொழிகள்ல இருந்து வந்த சொற்கள். இப்ப இது கூட வினாக்களுக்கு வர்றது திசை சொற்கள். இப்ப கடந்த கால வினாத்தாள்ல பாத்தீங்கன்னா திசை சொற்கள் வினாக்கள்ல வந்திருக்கு. அப்ப இதுல எல்லா மொழி சொல்லையும் போட்டு உதாரண சொற்கள் தந்திருக்கிறார். உங்களுக்கு புத்தகம் இல்லையாக இருந்தால் வேற வேற இலக்கண நூல்களை நீங்கள் பார்த்து என்னென்ன மொழி சொற்கள் என்று அந்த 12 மொழியையும் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அப்படி திசை சொல்லுக்கு பிறகு வேற்றுமை படிச்சினாங்க. வேற்றுமை தமிழ்ல 8 வேற்றுமை. அந்த 8 வேற்றுமைக்கு உரிய சிறப்புகள் யாவும் இந்த சொல்லதிகாரத்துலதான் படிச்சது. பேருந்து வினை சொல்லில முற்று எச்சம் பார்த்து நாங்கள் தன்வினை பிறவினை குறிப்பு வினை திரளின வினை உடன்பாட்டு வினை எதிர்மற வினை இப்படி இந்த வினைகளினுடைய வகைகள் எல்லாம் பார்த்து நாங்க அதையும் ஒருக்கா நீங்க பாத்தீங்கன்னா அதே விளக்கம் தான் நாங்க சொல்லி கொண்டு போறார். அடுத்தது சொல்லில இரட்டற்கிழவை சொல்லு அடுக்குமொழி சொல்லு மற்ற தொகை தொடர் அது பற்றிய விளக்கம் எல்லாம் விளக்கம் தந்து கொண்டு போற. தொகைகள் எத்தனை தொடர்கள் எத்தனை அது பதம் படிக்கையே நாங்க படிச்ச நாங்கள். அப்ப அதையும் என்ன நன்னூலார் என்ன சொல்ற தொல்காப்பியர் என்ன சொல்றார் என்ற விளக்கம் இந்த பகுதியில சொல்லிட்டு பேந்து இடைச்சொல் உரிச்சொல் என்று இந்த சொல்லதிகாரம் முழுவதும் சொற்களை பற்றிய விளக்கம் தந்திருக்கு. சரியா? இந்த இடைச்சொல்லும் பல இடங்கள்ல வினாக்கள் வந்திருக்கு. சரியா? ஏன் அதிகாரத்துல வந்து எச்செய்யல் என்ற ஒண்ட தொல்காப்பியத்துல சேர்த்து கொண்ட அதுக்கு காரணம் என்ன? அவ்வாறெல்லாம் வினாக்கள் வந்திருக்கு. பரீட்சையை நோக்கி கேட்கிற நீங்கள் உங்களுக்கு எப்படி கற்று விளங்கி நாங்கள் அதை பரீட்சைக்கு பயன்படுத்தலாம் என்ற விதத்துல கற்றுக்கொண்டா சரி. அப்ப கமலா மிஸ் ரெண்ட இலக்கணம் ஆக லோட்டா இருக்க கூடாது. இப்ப நாளைக்கு திருப்பி இந்த சொல்லதிகாரம் ஒருக்கா தெளிவுபடுத்தி கொண்டு போகலாம். அதுக்கு பிறகு நன்னூலிண்ட பாயிரம் அது காண்டிகுரியண்டான வெடித்தியுரியண்டான 2ல இருக்கிற பகுதியையும் ஒருக்கா பார்த்தால் சரி. நிறைவு செய்வோம். சைவப்புலவர் சண்முகவடிவு மணி அம்மையாருக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் மாணவர்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த விரிவுரையாக சிவானந்த ஜோதி வந்திருக்கிறவா கமலா நன்றியை தெரிவித்துக் கொண்டு